வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஒரு நாள் லீவ் எடுக்கணும்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்திரிச்சு காஃபி வைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து டிஃபன் பண்ணுறதுலேருந்து லஞ்ச் முடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் தானே துணி துவைச்சிடலாம். அப்போ தான் கையில் துவைக்க கஷ்டமாக இருக்குன்னு வாஷிங் மிஷினில் போட்டால் வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணி ½ ஆகுது. ஆனால் இதில் இருக்க ட்ரெஸ் எடுத்து காயப்படுறது கூட சில பேருக்கு வலிக்குது. என்ன பண்ணுறது? எங்கள் லேடிஸ் வேலை செய்யறத துணி எடுத்து காய வச்சிடலாமே யாருக்காவது இருக்குதா? வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களாம் மனசாட்சியே இல்லை. என்ன பண்ணுறது? நிறைய துணி எடுத்து ஆனப்படையில் ஒரே எடுத்து போயிடலாம். ஏன்னா அன்னப்படையில் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். ஒரு துணியா கையெல்லாம் எடுத்துட்டு போய் காய வைக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றது? நம்ம நேரம் கிறகும் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு துவைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் கையில் துவைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கள டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிங்க. இப்போ தான் வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இதில் இருக்க ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணி கொடுத்துருது. அதை காய வைக்கிறதுக்கு எடுத்து காய வைக்கிறதுக்கு வலிக்குது. எங்களுக்குலாம் உடம்பு இல்லை. எங்களுக்கு உடம்பு தான் நான் கல்லா கோவிலுக்கு போன வேட்டி கட்டு வேட்டி பாருங்க. என் ட்ரெஸ் அதிகம் இருக்காது. என்னோடது என்ன கம்மி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ என்னோட ட்ரெஸ்ஸு எத்தனை ட்ரெஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இதோ ஒரு நைட்டி, இது ஒரு நைட்டி, 2 நைட்டி, 2 டாப்ஸு, பேண்ட்டு, அப்புறம் அவ்வளோதான். அப்படி இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ காய வைக்கணும். இதை காய வச்சு முடிச்சுட்டு வரதுக்கா நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தானே இருக்கேன். சும்மா தானே இருக்கேன். வீட்டில் எப்படி சும்மா இருக்க போறீங்க? கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுக்கணும். எல்லா வேலையும் செஞ்சுக்கணும். இந்த வாழை மரத்தில் போயிட்டு வாழைக்காய் பூ அறுக்கிறேன்னு சொல்லிட்டு
எல்லா பனியனையும் கரெக்ட். போட்டிருக்குன்னா போட்டிருக்கேன். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிந்து விட்டது.